நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். உங்கள் பேர் சொல்லுங்க மாமா. வாசுதேவன். எந்த ஊர் மாமா? பூர்வீகம் திருநெல்வேலி ஜில்லா. ஆனால் நான் வாழ்ந்தது எல்லாமே மெட்ராஸில் தான். இப்போ ஒரு 6 வருஷமாக கோயம்புத்தூரில் இருக்கேன். சரி, நீங்கள் முதல்ல பெரியவாளை எப்போ பார்த்தேன்? உங்கள் தரிசனம் ஆகணும் கொஞ்சம் சொல்லுங்க. நான் படித்ததெல்லாம் தஞ்சாவூரில் சர்ஃபசி காலேஜில் படித்தேன். 1962 எங்கள் விட்ட மாமா, அம்மாவோட சித்தி பிள்ளை கோலாலம்பூர்லேருந்து இங்கே கல்யாணத்துக்காக வந்திருந்தார். அப்போது அவருடைய கல்யாணத்தில் அந்த பொண்ணு ஜாதகம் பார்த்ததில் கொஞ்சம் இது இருந்தது. அதாவது பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் 11-12 வயசு வித்தியாசம் இருந்தது. பையன் வந்து அந்த காலத்தில் அக்கறை சீமைன்னு சொல்லுவாள், வெளிநாட்டில் இருக்காருன்னுட்டு. மற்றபடி அவள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் நல்ல பழக்கம், அதனால் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. இந்த 2 சந்தேகம் மனசில் இருந்தது. இதை தீர்த்து வைக்கிறதுக்காக பெரியவாள்லாம் என்ன பண்ணால், சரிம்மா பெரியவாள்கிட்ட போய் கேட்போம், பெரியவா எப்படி சொல்கிறாளோ அப்படி செய்வோம் அப்படின்னா. அப்போ தான் நான் முதல்ல நான் அந்த காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தது 17-18 வயசு. ஸோ எல்லாருக்கும் கைத்தடி நான் தான் ஓடி வர, அதனால் நான் கூட போவேன். நானும் கூட போயிருந்தேன். இந்த நேரத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எந்த இடத்துல பொண்ணு பார்த்துருந்தோமோ அவாத்துக்கு ஒரு 7-8 தள்ளி ஒரு பையன் சுப்பிரமணியன்னுட்டு, அவனுக்கு திருச்சியில் பொண்ணை பார்த்து கல்யாணம் நிச்சயம் ஆகி பத்திரிக்கையெல்லாம் அடித்தாச்சு. 10 நாளில் கல்யாணம் நடக்க போகிறது. அவள் அப்பா அம்மா என்ன பண்ணால், சரி நாங்களும் வரோம், நாங்களும் பெரியவாள்கிட்ட பத்திரிக்கையை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்தாள். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து 2 காரில் போனோம் காஞ்சிபுரத்துக்கு. பெரியவாளை தரிசனம் பண்ணோம். நாங்கள் முதல்ல முன்னால் போனோம். கொண்டு போய் அந்த கூடத்தட்டில் வெத்தப்பாக்கு பழங்களை வச்சு 2 பேர் குழந்தைகளோட 2 பேரோட ஜாதகத்தை வச்சு அப்பா மாமா பேசினேன். அப்போ பெரியவா சொன்னால், பேஷா பொண்ணோட நட்சத்திரம் என்ன, புள்ளியோட நட்சத்திரம் என்ன, உங்களுக்கு பூர்வீகம் எந்த ஊர், அவளுக்கு பூர்வீகம் எந்த ஊர் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் குச்சலை விசாரிச்சா. பேஷா பொண்ணுங்க க்ஷேமாக இருப்பா அப்படின்னேன். உடனே அந்த பொண்ணோட அப்பா சொன்னார், இல்லை பெரியவா உள்ள அக்கறைசிமே, அதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது, எனக்கு ஒரே பொண்ணு, அதெல்லாம் அக்கறை இல்லை, அடிக்கடி வந்துட்டு போல் அப்படின்னா. உடனே எங்கள் ஆத்துக்காரிக்கு இன்னொரு சந்தேகம், பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் 12 வயசு வித்தியாசம் இருக்குது. பிற்காலத்தில் அவளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதாவது கஷ்டம் வருமோன்னு யோசனை பண்ணுறா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பொறுப்பாக பிள்ளை பார்த்துப்பான், வயசுக்கு வித்தியாசம் இருக்கிறது நல்லது, க்ஷேமாக கல்யாணத்தை பண்ணுவோம்ட்டார். சரி 2 பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு பின்னால் அவள் வந்தாள். அவள் வந்து தட்டில் பத்திரிக்கை வச்சு கொடுத்தா. அவள் பத்திரிக்கையை எடுக்கவே இல்லை, இடவியால் எடுத்தா. பத்திரிக்கையை எடுத்தோன்னே, இல்லை என் பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்குது அப்படின்னு, கல்யாணத்தை நிறுத்திவிடும் அப்படின்னு. இல்லை பெரியவா பத்திரிக்கையெல்லாம் அடித்து கிழிச்சு போட்டுருவோம், அவள் பந்தல் முகன்னு போட்டுவிட்டா, பிரித்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கை தூக்கி போட்டு அனுப்பிச்சுட்டார் என்னாண்ட. அது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸு. ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கு அவளுக்கு நல்ல பழக்கம் உண்டு. இவள் போய் பொண்ணாத்துக்காரட்ட அந்த மாதிரி பெரியவா சொல்லிட்டான்னு சொன்னோன்னா அவள் கேட்கல. அதெல்லாம் நம்ம ஜோசியரை பார்த்து ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் கல்யாணத்தை பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக கல்யாணத்தை பண்ணிட்டாளா. புதன்கிழமை கல்யாணம் நடந்தது திருச்சியில். வியாழக்கிழமை காலம்புரை கட்டிச்சா கூட முடிச்சுட்டு 11:30 மணிக்கு பேசஞ்சர் ட்ரெயினில் இவெல்லாம் 1:30 மணிக்கு தஞ்சாவூர் வந்தாள். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 மாட்டு வண்டியில் வெள்ளம் ஆற்றுக்கு வந்துட்டுருக்கா. அரண்மனை தாண்டி வரும்போது அந்த மாப்பிள்ளை கொஞ்சம் நெஞ்ச வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சாஞ்சிருந்தான். ஆற்றுக்கு வரும்போது டெட் பாடியை தான் இறக்கினான். இது வந்து அவள் வந்து நடமாடும் தெய்வம், பின்னால் வரக்கூடிய முன்னாலே எவ்வளோ தூரத்துக்கு சொன்னாங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கும் போது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரத்தம் உடஞ்சி போயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு மறக்க முடியாத அனுபவம் என்னுடைய முதல் சந்திப்பேன். எந்த வருஷம் மாமா அது? 1962. அதுக்கப்புறம் ஸோ ஹேப்பன். அதில் தான் வந்து எங்களுக்கு பெரியவா பேரில் ஒரு ஈர்ப்பு ஜாஸ்தி ஆச்சு. 63 தஞ்சாவூரில் மேலரை வீதியில் காமாட்சி அம்மன் கோவிலில் ஒரு பெரிய ஹோமம் பண்ணேன். பங்காரு காமாட்சி. அந்த கோவிலுக்கு பெரியவா வந்து 10 நாள் கேம்ப் பண்ணியிருந்தேன். அந்த 10 நாள் அங்கே பிரமாதமான ஏற்பாடுகளாக இருக்கும். காலம்புரை பெரியவா பிரசாதம் கொடுப்பா, ஹோமங்கள் நடக்கும். சாயந்தரத்தில் வந்து அண்ணாசாமி பகவதர் அந்த மாதிரி உள்ளவெல்லாம் வந்து கதா கலெக்ஷன்லாம் பண்ணுவோம். ரொம்ப நாளாக இருந்தது. எங்கள் மாமா அப்போ ஹோட்டல் வச்சுருந்தாருங்க. அதனால் அவர் என்ன பண்ணார், இந்த 10 நாளும் பெரியவா தங்கியிருக்கும்போது அவளுக்கு வேணுங்கிற மளிகை சாமான்கள், கரியா சாமான்கள் நாங்கள் கொடுத்துட்றோம், எங்கள் கைங்கரியமாக இருக்கட்டும்னு ஒத்துண்டார். எனக்கு அந்த பொறுப்பு. டெய்லி சாயந்தரம் போய் நாளைக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு வைக்கணும். மறுநாளைக்கு காலம்புரை அவளத்தையும் கொண்டு போய் 8 மணிக்குள்ளே கொண்டு போய் அங்கே சேர்த்துடணும். இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது கொன்னையூர் சாம்பசிவியர்னு கேள்விப்பட்டிருப்பேன். அவர் பெரிய மிராஸ்தர் தஞ்சாவூர் ஜில்லாவில். 5 மிராஸ்தரில் அவர் ஒருத்தர்.
அவர் தான் முன்னே நின்று அவர் பெரியவரோட ஆடண்டி போட்டி முன்னால் நின்று எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்கார். 3 நாள் அங்கேயே தங்கியிருக்கார். நான் வந்து எனக்கு தெரிஞ்சதில்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா முன்ன ஒரு நாள் 5ஆவது நாள் காலம்பரை டு பி ப்ரிசைஸ். நான் யூஸ்வலாக அந்த 7-7:30 மணிக்கு போவேன். பெரியவா குளிச்சுட்டு வந்திருப்பா, இல்லை போயிருப்பா. அவள் குளிச்சுட்டு வந்தோடனே சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணுவாள். பூஜை பண்ணிவிட்டு 10:30 மணிக்கு வருவாள். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பிரசாதம் கொடுப்பா. இதெல்லாம் நடக்கும். அன்றைக்கி நானே கொஞ்சம் லேட்டு 8 மணிக்கு தான் போனேன். அங்கே எல்லோரும் டென்ஷனாக இருந்தாங்க. மேனேஜர் என்னென்னா பெரியவா உட்காந்துட்டே இருக்கா, நான் சாணத்தை கிளம்பல சித்த போட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா. க்யூரியாசிட்டி என்ன பண்ணுறா பார்க்கலாமே அப்படின்னு வேடிக்கை பார்க்கணுன்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்னை கேரியை கூப்பிட்டு குன்னூர்லேருந்து ஆள் வரானான்னு பாரு அப்படின்னா. அங்கேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஒருத்தன் வந்தான். வந்து சாம்பசிவர் காலமாயிட்டார், அதனால் அவர் வர முடியாது, சொல்லிட்டு வரதுக்கு சொன்னாங்க அப்படின்னா. பெரியவா அதுக்கு தான் ஸ்நானம் பண்ணாத வெயிட் பண்ணியிருந்தேன். அவள் ஸ்நானம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஸ்நானத்துக்கு ஏற்பாடு பண்ணு, இனிமேல் ஸ்நானம் பண்ணிடலாம் அப்படின்னா. அப்புறம் நான் அவள்கிட்டலாம் விசாரித்தேன், நேற்றுக்கு கிளம்புற சாமி இங்கே பார்த்தேன்னு என்னாச்சுன்னு. இல்லை நேற்றுக்கு சாயந்தரம் 7:30 மணிக்கு சமைச்சா நீ ஆற்றுக்கு போயிட்டு வா, 4 நாள் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி. இல்லை பெரியவா நாளைக்கு முக்கியமான காரியம், எல்லாம் இருக்கிறவா பார்த்துப்பாப்பா, நான் சொல்கிறேன் இல்லையா நீ போ ஆற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி அனுப்பிச்சி வச்சாரான். இருக்கிறவா பார்த்துப்பா, அதாவது அதுலேயே சொல்லிட்டா பெரியவா. ஆமாம், அதாவது நீ இருக்க போகிறது இல்லைங்கிறத சொல்லாமல் இங்கே இருக்கிறவா பார்த்துப்பா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டார். ஆக ஒரு மனுஷன் தன் உயிரை இழக்கிறது கூட அவருக்கு அவ்வளவு துல்லியமாக தெரிஞ்சு அது எந்த விதமான அசம்பாவிதமாக இங்கே உள்ள காரியங்களும் கெட்டு போகாமல் அங்கே குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அவர் இல்லைங்கிற குறை இல்லாமல் அது ரொம்ப அழகாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதுவும் அதே மாதிரி பசுமரத்தாணி மாதிரி என் மனசில் பதிஞ்ச நிகழ்ச்சி அது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் ஒரு தரம் போயிட்டு வந்தேங்கிற தடவை ஒன்றும் அனுபவம்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. 1965-66 நான் மெட்ராஸ் வந்துட்டேன். மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் ரெங்கராஜன் ஒரு ஃப்ரெண்டு எனக்கு, அவனுக்கு பெரியவாள் ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. அதனால் நாங்கள் 2 பேரும் அடிக்கடி, அதாவது 2 மாதத்துக்கு ஒரு தரமாவது 2 வீலர் எடுத்துன்னு காஞ்சிபுரம் போவோம். ஓஹோ, மெட்ராஸ்லேருந்து போய் பெரியவாளை பார்ப்போம், காலம்புரை போவோம், பெரியவாளை பார்ப்போம், அங்கேயே சாப்பிட்டுட்டு முதல்ல கிளம்பி வருவோம். இது எங்களுடைய ரொட்டீன். அதில் 2 நிகழ்ச்சி. ஒரு தரம் நாங்கள் போயிருக்கோம். அப்போ சீனாலேருந்து ஒரு 4 பேர் வந்திருக்கேன், சைனீஸ் வந்திருக்கேன். அங்கே சுப்பிரமணியர்னு ஒருத்தர் இருந்தார், ராமசுப்ரமணியன்னு பேர், மணிம்பா சுப்பிரமணியம்பா. அவர் தான் கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அவர் எங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயம். அதனால் அவர் பேரை சொல்லிட்டு க்யூவாக இருந்தால் கூட நம்ம உள்ளே போயிடுவோம். ஆக அன்றைக்கி வெள்ளம் வந்திருக்கா, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கா, எல்லோரும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வெயிட் பண்ண வச்சுட்டா. நாங்கள் 2 பேர் மட்டும் உள்ளுக்குள்ளே சைடு வழியாக உள்ளே போயிட்டோம். அங்கே பெரியவா இருக்கா, அவள் நான் 3 பேர் சுற்றி நிற்கிறா. ஒருத்தன் டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தவங்க இருக்கான் துபாஷி. நாங்கள் ஒரு 10 அடி தள்ளி நிற்கிறோம். அவன் சொன்ன வந்தோடனே அவள் 3 பேர் அவளுக்குள்ளே வந்து சைனீஸ் லாங்குவேஜில் பேசிக்க ஆரம்பித்தேன். ஐ திங்க் மேண்ட்ரின் நினைக்கிறேன், மேண்ட்ரின் நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியாது. அவள் பேசினோடனே பெரியவா வந்து அதே லாங்குவேஜ் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, பேச ஆரம்பிச்சிட்டா. ஒரு 10 நிமிஷம் அவள் கேட்குறதும் இவர் பதில் சொல்கிறதும் அதே லாங்குவேஜில் போயின்னு இருக்கு. பேசி முடிச்சுட்டு பிரசாத தீர்த்தத்தை கொடுத்து அவளை அனுப்பிச்சி வச்சா. நான் சுப்பிரமணியத்தை கேட்டேன், பெரியவாள் இருந்தேன். அடப்போங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நான் இத்தனை வருஷமாக இங்கே வேலை செய்கிறேன், பெரியவா சமுத்திரத்தை தாண்டியோ மலையை தாண்டியோ எங்கேயும் போனதில்லை, அவருக்கு என்ன தெரியும் தெரியாதுன்னார். வேதநாராயணன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார். அவர் தஞ்சாவூரில் கலெக்டராக இருந்தார் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் மெட்ராஸில் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் செக்ரட்டரியாக இருந்தார். எனக்கு தஞ்சாவூரில் படிக்கிற காலத்தில் கலெக்டர் ஆஃபீஸர் தாண்டி தான் போவோம், அது கொஞ்சம் பழக்கம். அவர் அன்றைக்கி வந்திருந்தாருங்க. நாங்கள் வெளியில் வந்து ஐசியமாக பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க முடியுமா, என்ன லாங்குவேஜ் எப்படி வந்தது, ஏன்னா நமக்கெல்லாம் இங்கிலீஷே சரியாக வரமாட்டேங்கிற ஸ்டேஜில் அப்படின்னு அவர் சொன்னார். அதுதான் வந்து சித்தி அடைஞ்ச வாழ்க்கையுள்ளது. இஃப் யூ நோ த ஹோல் யூ கேன் ஆல்வேஸ் பிளேஸ் த பார்ட்ஸ். அவளுக்கு எல்லாமே தெரியும். அப்போ லாங்குவேஜ் என்ன, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அப்போது அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் எனக்கு பதிஞ்சது என்னென்னா, அவளுக்கு லோகத்தில் தெரியாத எதுவுமே இல்லை. சாரி, கரெக்ட், லோகத்தில் தெரியாத எதுவுமே இல்லை. இதுவும் ஒரு மறக்க முடியாத ஒரு அருமையான அனுபவம். அந்த சீனாக்காரை வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒன்றும் சொல்ல முடியாத அனுபவங்கள் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு தரம் போயிருந்தோம். அப்போ பெரியவாளுக்கு வைத்த வலி, அவளுக்கு பெப்டிகல்ஸ் இருந்துங்கிற எல்லாருக்குமே தெரியும். அன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து தண்டத்தை வச்சுன்னு அப்படியே செருப்பில் கதவில் சாங்கின்னு உட்காந்துருக்கா.
அங்கே இருக்கிற காரியதரிசி எல்லாம் வரமாட்டேன், தயவுசெய்து பிரசாதத்துக்காக நிற்காதீங்க, தரிசனம் பண்ணிட்டு போயிடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நாங்களும் போய்ட்டு அப்படியே ஓரமாக நின்றுருக்கோம். ஒரு 2 பேர் பாம்பேலேருந்து டாக்டர்ஸ் அவள் வந்திருந்தா. அவள் வந்தோடனே இவள் சொல்கிறதையும் கேட்காம பக்கத்தில் போய், பெரியவா நாங்கள் உங்களை பார்க்கறதுக்காக பாம்பேலேருந்து வந்திருக்கோம், நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் டைரக்டராக இருக்கேன், அவன் இந்த மாதிரி இருக்கேன், நாங்கள் ஊரில் உள்ள வாழ்க்கெல்லாம் குணப்படுத்துகிறோம், வைத்தியம் பார்க்குறோம், நீங்கள் பெரியவா அவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்தா எங்கள் மனசு கஷ்டமாக இருக்குது, சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அவள் லேசாக ஒரு சின்னதாக சிரிச்சுட்டு இடதையால் ஒரு தர்பையை கிள்ளி போட்டு பக்கத்தில் இருந்த தீர்த்த பாத்திரத்துலேருந்து ஒரு உதிரி தீர்த்தத்தை எடுத்து அதில் போட்டு என்னமோ அப்படி கையை காமிச்சா அந்த தர்பை துள்ள ஆரம்பிச்சிருச்சு. உடனே இவன் நிமிந்து ஸ்டெடியாக உட்காந்துட்டு சொல்லி சொல்லுங்கள், நீங்கள் எப்போ வந்து என்ன எதுவும் சர்வசாதாரணமாக பேசிட்டுருக்க. பேசி முடிச்சு அவளுக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு சரி அப்படின்ட்டு பழையபடி அதே இடத்துல தூக்கி அந்த தீர்த்த பாத்திரத்தில் தர்பையை போட்டால் இவளுக்கு பழையபடி சாமி விட்டால் வைத்து வலிக்காம அந்த மூஞ்சிலேயே அந்த எக்ஸ்ப்ரெஷன் பார்க்கலாம், அவ்வளவுதான் இருந்தது. ஆக உடம்புல இருக்கிற வியாதியை பாக்கெட்டில் இருக்கிற ஒரு பேனாவை தூக்கி கீழே வச்சுட்டு எடுத்து வச்சுக்கிற மாதிரி தூக்கி வெளியில் போட முடிஞ்சுன்னா அவருடைய சக்தி என்னமாக இருக்கும். அப்போ அவர் சொன்னார் அந்த ஒரு வார்த்தை, என்னால் இந்த வியாதி வேறு எதுக்காவது ஆவாகனம் பண்ணிட முடியும், அப்புறம் அதுக்காக ஒரு ஜென்மா எடுக்கணும், இந்த ஜென்மாவில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அனுபவிச்சுருவோம் அப்படின்னு. அதனால் இதில் தெரிஞ்சின்ற பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கர்மாவை நம்ம அனுபவிச்சுத்தானே ஆகணும், அது எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு பாடத்தை கற்றுட்டேன். அதான் அதுக்கப்புறம் தான் சூப்பர். அது ஒரு கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடெண்ட் இருந்தது. நாங்கள் போயிருக்கோம் இன்றைக்கி. நாங்கள் வேறு ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்துருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு சினிமா போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டோம் மேட்னியில். சரி, இவன் என்ன பண்ணால் சாயந்தரமாக இல்லை நம்ம காலம்புற பெரியவாளை போய் பார்த்து வந்துடலாம், நம்ம ஒரு 9-9:30 கிளம்புனா 11 மணிக்கு போயிடலாம், 12-12:30 பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு 1 மணிக்கு கிளம்பினா கூட 3 மணிக்கு வந்துடலாம், நம்ம போகலான்னா. ஸோ 2 வண்டி எடுத்து நாங்கள் 3 பேர் போயிட்டோம். அவ்வளோ ஆர்டன்ட் டிவோட்டிஸ், நீங்கள் அடிக்கடி போயிடுவேன். அதான் அவன் இருக்கிற வரலும் கூட போயிட்டு இருந்தேன், அதுதான் உண்மை. வந்து 3 பேரும் போயிட்டோம். அன்றைக்கி அப்போ நாங்கள் போகிறதுக்கே 9:30ன்னு சொன்னோம். நாங்கள் கிளம்பும் போதே 10 ஆகிடுது, அங்கே போகிறச்சே 11:30 மேலே ஆகிடுது. அன்றைக்கி பெரியவா 12 மணிக்கு தான் தரிசனத்துக்கு வந்து உட்காந்தேன். என்ன காரணம் தெரியாது, கூட்டம் வேற ஜாஸ்தி. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இலை போடுறதை நிறுத்திவிட்டேன். நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரும்போதே 1:10. அப்போ என் கூட இருந்தவெல்லாம் சொன்னால் சாப்பாட்டுக்காக இங்கே கைட் பண்ணக்கூடாது, மரியாதையாக போய் கிளம்பினா தான் நம்ம போய் சேர முடியும், நம்ம போகலாம் அப்படின்னா. எனக்கு என்னென்னா ஸ்ரீமடத்துக்கு வந்துட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதம் சாப்பிடாம போகிறோமே அப்படின்னு மனசில் ஒரு குறை இருந்தது. இருந்தாலும் ஒன்றும் சொல்ல, சரி வா போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் பேக் டோர் வெளியில் போகிறதுக்கு வழியை பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். யூ மே நாட் பிலீவ் மீ, குடுகுடுன்னு ஒரு ஓடி வந்தார். யாருன்னு அவரை எனக்கு முன்னையும் தெரியாது பின்னையும் தெரியாது. பெரிய அது நாங்கள் பிரசாதம் வாங்கிட்டு வரும்போது ஒரு 5-6 பேர் பிரசாதம் கொடுத்து பெரியவா எழுந்து உள்ளே போயிட்டேன். அந்த முன்னாலேருந்து எழுந்து உள்ளே போயிட்டேன். அவள் உள்ளே போகிறத பார்த்துட்டு தான் நாங்கள் டிசைட் பண்ணோம், ஏன்னா அவ்வளோ கூட்டம் இங்கே வந்துடுறது அப்படின்னுட்டு. ஆமாம், அவர் வந்து எங்கள்கிட்ட கையை பிடிச்சி உங்கள் 3 பேரையும் பெரியவா சாப்பிட்டுட்டு போய் சொன்னால் அப்படின்னார். இல்லை பந்தி நடந்து வாங்குவீங்க. அங்கே வந்து எப்போவுமே ஒரு பந்தி நடந்தால் அந்த பந்தி முடித்து அடுத்த பந்தியில் தான் உட்கார வைப்பேன், நடுவில் உட்கார மாட்டேன். ஆமாம், இவர் என்ன பண்ணார், எங்கள் 3 பேரையும் ஒரு ஊர்னு இழுத்துட்டு போயிட்டு அந்த பந்தி ஆரம்பிக்கிற இடத்துல கொஞ்சம் இடம் இருந்தது. இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் ஒருத்தர 3 பேர் உட்கார வச்சு எங்கள் 3 பேரும் தனியாக பரம்பரைனேன். அந்த பந்தியோட சாப்பிட்டு நாங்கள் 1:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம், அதான் பெரியவாவோட இது. இல்லை என்னென்னா நாம் யார், நம்ம மனசில் நினச்சது பெரியவா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன ஒரு இது. அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து பர்சனல் அஃபெக்ட் ஆன இன்சிடெண்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஜாஸ்தி போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவளை கூட்டின்னு போனேன். அன்றைக்கி சாதாரணமாக தரிசனம் கொண்டு வந்தோம். அன்றைக்கி வண்டியில் பெட்ரோல் இல்லை, என்ன ஆக போகிறதோன்னு சொல்லிகிட்டே வந்தோம் 2 பேரும். அப்போ சொன்னேன், பெரியவாளை பார்த்துட்டு வரோம், நிச்சயமாக திண்டாடப்பட மாட்டா, நீ கதையே படாதேன்னு. நம்ப மாட்டேன், சுங்குவாசத்தன் ஜாதி வந்து பெட்ரோல் பங்க் கிட்ட உடனே வண்டி நூறுது. பெட்ரோல் பங்க் வாசலில் வந்து வண்டி நின்று நம்ம இருக்க அவனுங்க. அதுதான். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னமோ தெரியல, நம்முடைய பிராரப்தம் அடிக்கடி பெரியவாளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளோ எதுவும் கிடைக்கல. ஆனால் இந்த நினைவுகள்லாம் என்றைக்குமே மனசில் இருக்குது. நான் வந்து குருவந்தனம் சொல்லும்போது பெரியவாளுடைய உருவம் எங்கள் மனசில் எப்போவுமே ஆழ்மையாக இருந்துருக்கு. இதுதான் என்னுடைய சின்ன அனுபவம். பெரியவா கனவுல வந்திருக்காளா உங்களுக்கு?
கனவுல இல்லை, வந்ததில்லை. வந்ததில்லை. கனவுல அந்த மாதிரி ஒரு விவிட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நாங்கள் நிறைய பெரியவாளை பற்றி பேசியிருக்கோம், ஓ, மற்றவர்களோட நிறைய பேசுவோம். அப்போ வந்து விகடன், கல்கி, குமுதம் எல்லாத்துலேயுமே அடிக்கடி பெரியவாளை பற்றி ஏதாவது நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அதெல்லாம் சொல்ல போனால் ராத்திரி போகிறேன் நாளைக்கு போகிறான்னு சொல்லிட்டு இருக்கலாம். இது என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிட்டேன். அந்த மாதிரி இன்சிடென்ட் உண்மையே உனக்கு தெரியுமா, அது நேற்றுக்கு இந்த மாதிரி நடந்தோம், அன்றைக்கி அங்கே அந்த மாதிரி நடந்தாலும் அப்படி பேசிகிட்டு இருப்போம். நிறைய பேசிகிட்டு இருப்போம். அவரை பற்றி ரிமைண்டர் இருக்குமே தவிர எனக்கு சொப்பனத்தில் காணக்கூடிய பாக்கியம் இல்லை. ரொம்ப சந்தோஷமாம்மா. நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.